அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் பால்மணி மாறன். நான் லீஷா பேச்சாளர் மன்றத்தின் கல்வித்துறைக்கு பொறுப்பாக இருக்கிறேன். துணைத் தலைவர் கல்வித்துறைக்கு. என்னுடைய அனுபவம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து அடிப்படையில் நான் ஒரு எழுத்தாளர். எழுதுவேன், கவிதைகள் எழுதுவேன். மலேசியாவில் சில காலங்கள் 2 வருடங்கள் தொடர்ந்து எழுதி எல்லா பத்திரிகையும் எழுதியிருக்கேன். மலேசியாவில் பல நண்பர்கள் இருக்கிறார். இதுதான் ஆனால் நான் பேச்சாளர் கிடையாது. அப்படிங்கும்போது சில நண்பர்கள், குறிப்பாக பாரதி போன்றவர்கள், என்னை வந்து பாரதி போன்றவர்கள்லாம் வந்து கேட்குதா பின்னாடி? கேட்கல, கொஞ்சம் உரக்க பேசுங்க. காலையில் சாப்பிடல. இன்னைக்கு வந்து நான் நகைச்சுவை போட்டியில் நான் கலந்துருக்கணும். நகைச்சுவை பேச்சு பேசிருக்கணும். இப்படி ஒரு சீரியஸான பேச்சு பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, அதாவது வந்து அந்த இவங்கெல்லாம் சொல்லி இந்த மாதிரி பேச்சாளர் மன்றம் என்று ஒன்று இருக்கிறது. எனக்கு திரு ஹரிகிருஷ்ணா அவர்கள் எப்போதுமே மிகப்பெரிய மரியாதை. இங்கே இருக்கின்ற தமிழ் தலைவர்களில் ஒரு தலைவருக்கான எல்லா தகுதிகளும் உள்ள தலைவராக நான் அவரை பார்க்கிறேன். அவர் வந்து இந்த பேச்சாளர் மன்றங்களை முன்னெடுத்து செல்கிறார் என்பது தெரிஞ்ச பிறகு நான் என்ன பண்ணேன்னா, இவங்க பத்மினி அப்புறம் நம்ம பாரதி போன்றவர்கள் என்னை அவருடைய பேச்சாளர் மன்றத்துக்கு வந்து பார்க்க சொன்னாங்க. பார்க்கின்ற போது எனக்கு இங்கு முறையாக பேசுவது எப்படி என்று கற்றுக் கொடுக்கிறாங்க. நம்ம எல்லாருமே பேசுவோம், நல்லா பேசுவோம், கதை சொல்லுவோம், எல்லாமே செய்ய முடியும். இருந்தாலும் முறையாக பேசுவது என்று ஒன்று இருக்கு இல்லையா, அது எப்படின்றது இவங்க சொல்லித்தராங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது. அப்புறம் அவங்களுடைய மன்றத்தில் சேர சொன்னாங்க. டிஎல்சிஎஸ்ல வந்து நான் உறுப்பினராக சேர்ந்தேன். அங்கே இருக்கின்ற போது சில திட்டங்களை படைக்கும் போது அந்த பேச்சு நுணுக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது. இதில் என்ன ஒரு வேடிக்கைன்னா, நான் இங்கே பேச்சாளர் மன்றத்துக்கு சேருவதற்கு முன்பு சிறப்பு பேச்சாளராக தம்பி மதிக்குமார் அவர்கள் அவருடைய மன்றத்துக்கு கூப்பிட்டப்ப சிறப்பு பேச்சாளராக பேசிட்டு அதுக்கப்புறம் பேச்சை கற்றுட்டு வந்திருக்கேன். ஒரு ரிவர்ஸ்ன்னு சொன்னாங்களா, அந்த மாதிரி அப்படி வந்தேன். இன்று அதுக்கிடையில் வந்து லீஷா பேச்சாளர் மன்றத்தில், அதாவது நீங்கள் வந்து ஒரு பேச்சாளர் மன்றத்தை சேர்ந்தால் அங்கே தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. வேறு மன்றங்களுக்கு சேர்வதற்கு உங்களுக்கு பக்கத்தில் இருக்கின்ற மன்றங்கள், இல்லாவிட்டால் பலவீனமாக இருக்கின்ற மன்றங்கள், நீங்கள் சேர்ந்தால் அந்த மன்றம் பயனையும் அப்படின்னு நினைச்சா அதை சேரலாம்ன்றது என்னுடைய பார்வை. அதனால் அவங்க லீஷா பேச்சாளர் மன்றத்தில் சில உறுப்பினர்கள் குறைந்திருக்கிறார்கள். சில பொறுப்புகளை எடுத்து நடத்தி செல்வதற்கு சரியான ஆட்கள் வேண்டும் என்று அவர்கள் கேட்டப்ப நான் அவங்களுக்கு உதவுவதற்கு வந்து அதில் சேர்ந்தேன். இப்பொழுது லீஷா பேச்சாளர் மன்றம் முடிந்த அளவுக்கு உறுப்பினர்கள் சேர்க்கையை நாங்கள் அதில் தீவிரப்படுத்தியிருக்கோம். எங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்தில் சொல்லி அவர்களை எல்லாம் பார்க்க வர சொல்லி இருக்கிறோம். இப்போ இந்த வந்திருக்காங்க பிரேமா மகாலிங்கம், நாங்கள் பின்னாடி வந்திருக்காங்க வனிதா போன்றவர்களெல்லாம் இதை பற்றி நான் பேசுவதற்கு இதுதான் அவங்க முதல் முறையாக ஒரு பேச்சாளர் மன்ற கூட்டத்தை வழங்குகிறாங்க. நான் அழைத்து வரல, நான் வந்து என்னுடைய ஃபேஸ்புக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து இந்த பேச்சாளர் மன்றத்துக்கு இந்த அளவுக்கு பயன்படுத்தலாம் என்று இப்பொழுது என்னுடைய, அதாவது லீஷா பேச்சாளர் மன்றத்திற்கான அந்த முகநூல் பக்கத்தை எவ்வளவு தீவிரமாக தகவல்கள் பரிமாறிக்கொள்ள முடியுமோ, இது வந்து எஸ்டிசி மன்றம் தான் நடத்துகிறது. இருந்தாலும் நாங்கள் லீஷாவை சேர்ந்தவர்கள் அவருக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து அவருக்கு ஆதரவு கொடுக்க முடியுமோ, அவருடைய நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அதெல்லாம் வந்து நம்ம ஃபேஸ்புக் வழியாக செஞ்சோம். இங்கே இருக்கின்ற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மன்றங்களுக்கு இடையிலான ஒரு நட்பு, அதுவும் இன்றைக்கி இருக்குது. நண்பர் ஒரு மனோகர் அங்கே இருக்க, அவரை போன்றவர்கள், பத்மினியை போன்றவர்கள், இவர்கள்லாம் வந்துட்டு சந்திரிகா போன்றவர்கள் எல்லாம் வந்துட்டு எங்களுக்கு நாங்கள்லாம் வந்து பொறுப்புகளில் இருந்தாலும் எங்களுக்குள் ஒரு அணுக்கமான இணக்கம் இருக்கிறது. அவர்களுக்கு உதவுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், எங்களுக்கு உதவுவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். ஒரு பேச்சாளராக நம்மை மேம்படுத்திக் கொள்வதோடு ஒரு குடும்ப நட்புறவு, அதேபோல் ஒரு தலைமைத்துவம், இதையெல்லாம் கற்றுக்கொள்கின்ற ஒரு இடமாக இந்த பேச்சாளர் மன்றங்கள் இருக்கின்றன. அதே இந்த நிகழ்ச்சிக்கு பார்வையாளராக வந்திருக்கிறவர்கள் ஏதாவது ஒரு பேச்சாளர் மன்றத்தில் போய் இங்கே தயவுசெய்து சேருங்க. லீஷா பேச்சாளர் மன்றத்துக்கு மட்டும் வாங்கன்னு நான் சொல்லலை. எஸ்டிசியில் சேரலாம், டிஎல்சிஎஸ்ல சேரலாம். அவங்க 32 பேர் ஏற்கனவே இருக்கு. அதனால நீங்கள் எஸ்டிசியிலே சேரலாம். சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.